Hi students, this is Ajita here. Now we are going to solve the third problem in exercise 1.6. So in question, verify n of A union B union C, which is equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B, minus of n of B intersection C minus n of A intersection C plus n of A intersection B intersection C. அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி நோன், நம்ம பெர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா வந்துருச்சுனாவே நம்ம பெர்ஃபெக்டா கரெக்டா பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா வி ஆர் லக்கி டு சால்வ். ஓகேங்களா? பேனிக்கே ஆக தேவையில்ல. ஸோ அதே போல இது ரொம்ப சிம்பிள். இங்க வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ செட் என்ன, பி செட் என்ன, சி செட் என்னன்னு செட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பர்ட்டிகுலர் அங்க கேட்டிருக்க டேட்டா கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். அதுல இருந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பண்ணலாமா? சால்வ் பண்ணலாமா? ஓகே. இப்போ கிவன் என்ன? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ சி, என் ஆஃப் ஏசிஇ எஃப் ஹைச்ன்னு கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? சி டி இ எஃப் கொடுத்துருக்காங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி எஃப் கொடுத்துருக்காங்க. இதுதான் கிவன். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல இருந்து என்னன்னா என் ஆஃப் என்னென்னு இருக்கோம் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 3 இது இருக்கு இல்லையா? 3க்கும் யூனியன். அப்படின்னா என்ன பண்ண போறோம்? எல்லா எலமெண்ட்ஸும் வரப்போகுது. சேம் எலமெண்ட்ஸா இருந்தா சிங்கிள் டைம் நோட் பண்ணுவோம். இதானே யூனியனோட இது. அதை நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏ எல்லாத்துலயும் இருக்கா? 2 இதுல இருக்கு. ஜஸ்ட் நோட்டீஸ் ஏ. பி பி இருக்கு. பி சி இருக்கு. அடுத்து டி இருக்கா? இருக்கு. இ இ எஃப் எஃப் ஜி இருக்கா? நோ. ஹைச் இருக்கு. இங்க இருக்கா? இல்லை. இங்க ஹைச் மட்டும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் இடையில இன்டர்செக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பண்ணலாமா? இன்டர்செக்ஷன்னா நமக்கு என்ன தெரியும்? ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது. ஏலையும் பிலையும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன? சி இருக்கு, சி. இ இருக்கு, இ. எஃப் இருக்கு, எஃப். எனிதிங் எல்ஸ்? நத்திங். ஸோ சிஇஎஃப் அதுதான் என்னது? இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட். நோட் பண்ணிக்கலாமா? சிஇஎஃப். ஓகே. தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்டர்செக்ஷன் சி வேணும். ஸோ பிக்கும் சிக்கும் செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணலாமா? ஓகே. பிக்கும் சிக்கும். ஓகே. பி பி இன்டர்செக்ஷன் சி. சி இருக்கு, சி இருக்கு. வேற என்ன இருக்கு? எஃப் இருக்கு, எஃப் இருக்கு. எனிதிங் எல்ஸ்? ஏபி இல்லை. ஸோ பி இன்டர்செக்ஷன் சில எது காமனா இருக்கு? சியும் எஃப்பும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்னது? ஏ இன்டர்செக்ஷன் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஏக்கும் சிக்கும் செக் பண்ண போறோம். ஏ அண்ட் சிக்கு. இப்போ பாருங்க, ஏக்கும் சிக்கும் ஏ காமனா இருக்கு. ஓகே. வேற என்ன காமனா இருக்கு? பி இருக்கா? நோ. சி இருக்கு ரெண்டுக்குமே. சி. அடுத்து என்ன காமனா இருக்கு? எஃப் இருக்கு. எஃப். ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏ சி எஃப் இது மூணும் தான் என்னது? ரெண்டுலையும் காமனா இருக்கிறது. ஏ இன்டர்செக்ஷன் சில. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஆல் தி த்ரீலையும் எது காமனா இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ண போறோம். லிசன். இப்போ ஓகே, இந்த கொஸ்டின்ல இருந்தே நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே.
இப்போ காமனா இருக்கிற டேர்ம் என்னன்னு பார்ப்போம். ஏ இருக்கா? செட் ஏ பிசில ஏ இருக்கா? நோ. சி இருக்கா? ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு, சிலயும் இருக்கு. ஸோ ஸோ வந்து ஏலயும் சி இருக்கு, பிலயும் சி இருக்கு, சிலயும் சி இருக்கு. அடுத்து என்ன காமனா இருக்கு? இ இருக்கா? இல்ல. எஃப் எஃப் ஏல இருக்கு, பிலயும் இருக்கு, சிலயும் இருக்கு. ஸோ இது ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் என்ன இருக்கு? காமனா இருக்கு. இந்த 3 செட்லயுமே ரெண்டு எலமெண்ட் தான் காமனா இருக்கு. தட் இஸ் சி அண்ட் எஃப். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் என்னது? அந்த செட்ஸ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். செட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தட் செட்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ லிசன், n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி என்ன கிடைக்கும்? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. தென் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கிடைக்குது? 1 2 3 3. n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி என்ன எத்தனை இருக்கு? 1 2. அடுத்து n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எத்தனை இருக்கு? 1 2 3. நெக்ஸ்ட் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளோ இருக்கு? 1 2. ஸோ இதெல்லாம் ஏன் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா, நமக்கு வெரிஃபை பண்ண கொடுத்துருக்கிறது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் ஆஃப்னு இருக்கு. ஸோ அந்த என் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்தந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? இது பண்ண போறோம். சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணலாமா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? n ஆஃப் A union B union C which is equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B. Next என்னது? Minus n of B intersection C minus n of A. So next என்ன இருக்கு? Minus n of A intersection C plus n of A intersection B intersection C. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? வெரிஃபை பண்ண போறோம். போத் LHS அண்ட் RHS ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம இது பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே. n ஆஃப் A யூனியன் பி யூனியன் சிக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7 which is equal to n ஆஃப் A என்னது? n ஆஃப் A நம்ம நோட் பண்ணல. ஓகே. ஸோ அதையும் நோட் பண்ணிடலாமா? ஸோ n ஆஃப் A என்னது? இங்க என்ன எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5. n ஆஃப் B என்னது? 1 2 3 4. 4 எலிமெண்ட்ஸ். ஸோ n ஆஃப் C என்னது? 1 2 3 4. ஸோ இதுவும் நோட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். n ஆஃப் A என்ன நமக்கு தெரியும்? 5 பிளஸ் n ஆஃப் B என்னது? 4 பிளஸ் n ஆஃப் C என்னது? 4. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு. கிவன் டேட்டா அதான் கொடுத்துருக்காங்க. n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B என்ன கிடைச்சிருக்கு? 3 மைனஸ் n ஆஃப் B இன்டர்செக்ஷன் C என்னது? 2. n ஆஃப் A இன்டர்செக்ஷன் C என்னது? 3. n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C என்னது? 2. ஓகே. ஸோ 7 is equal to 5 plus 4 9 9 plus 4 13 மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த -2வையும் இந்த -2வையும் இந்த +2வையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்கு?
-3 -3 -6 கரெக்டுங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 7 is equal to 13 minus 6 என்னது? 7. ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் வந்து கிவன் என்னன்றதை பார்த்துக்குவோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? A set is equal to 1, 3, 5. B set 2, 3, 5, 6. C set is equal to 1, 5, 6, 7. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து என் ஆஃப் ஏ என்ன கிடைச்சிருக்கும்? 1, 2, 3. என் ஆஃப் பி 1, 2, 3, 4. என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. ஸோ இதை நோட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி யூனியன் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மூணுலேருந்து யூனியன் பண்ண போகிறோம். ஸோ 1, அடுத்து 2, நெக்ஸ்ட் 3, 5, 6, 7. ஓகேங்களா? அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பண்ணிடலாமா? ஓகே. ஏவோடதுலேருந்தும் பியோடதுலேயும் காமனாக இருக்கிறது 3, 3, 5, 5. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3யும் 5யும் நோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? 3, 5. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷனாக இருக்கிறது என்னென்னது? 5, 6, 5, 6. வேற எதுவும் இருக்கா? நோ. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். 5, 6 நோட் பண்ணிக்கலாமா? அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏக்கும் சிக்கும் ஏல என்ன காமனாக இருக்கு? 1, 1, 5, 5. ஓகே. ஸோ 1 and 5 வந்து நோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? 1, 5. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? திஸ் ஒன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இதில் மூணுக்குமே காமனாக இருக்கிறது இது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் காமனாக 1 இருக்கா? 1 இருக்கா? நோ. 3, 3 அங்கே இல்லை. 5, 5, 5. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது திஸ் 5 மட்டும்தான். ஓகே. ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஓகே. என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 1 and 2. என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 2 elements. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது? 1, 2. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 1. ஒன்லி 1 element. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே கொடுத்துருக்கிற வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? போத் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை நோட் பண்ணிக்கோ. என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி minus n of B intersection C minus n of A intersection C
plus n of A intersection B intersection C. Find out பண்ணலாமா? Okay. n of A union B union C என்ன நமக்கு தெரியும்? 6. Which is equal to n of A என்னது? 3. பார்த்திருக்கோம் இல்லையா? n of B என்னது? 4. அடுத்து n of C again 4. அடுத்து minus n of A intersection B என்னது? நமக்கு கிடைச்சிருக்கிறது 2. Minus n of B intersection C 2. Minus n of A intersection C 2. அடுத்து plus n of A intersection B intersection C வந்து 1. So 3 plus 4 7. 7 plus 4 11. 11 plus 1 12. So 12 minus இது மூணு டேர்மும் மைனஸ். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், மைனஸ் போட்டுட்டு 2 + 2 + 2 4 6. ஓகேங்களா? ஸோ 6 is equal to 12 minus 6 என்னது 6. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆச்சு, LHS equal to RHS. Hence we proved that above given equation. சரிங்களா? Thank you.